கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 8000 பேரை படிக்க வச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிங்கும்போது ஒரு நல்ல மனுஷனாகவே இருந்திருக்காரு. அந்த நல்ல மனுஷன் மேலே வந்து எதுக்கு இந்த பொது புத்தியில் திணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது ஏன் மற்ற நடிகர்களோ இல்லை அது தொடர்பான ஆட்களோ கேட்குறதே கிடையாது, கேள்வியாக கேட்டது கூட கிடையாது இல்லை. சினிமாக்குள்ளே எப்படி கேட்பாங்க? அதுக்குள்ளேயே 1000 போட்டிகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாரு. இப்போ தமிழ்லையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை. ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு தமிழனுக்காகவும் ஒரு செலிபிரிட்டி கிடச்சிட்டா அவன் தலையை பிடிச்சி ஆயாது உரையாதான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதனால அஜித்லாம் நீங்கள் வரவே மாட்டேங்கிறார் ப்ரெஸ் மீட்டுக்கு. அப்போ இங்கே இருக்கிற கட்டமைப்புகளுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை, இங்கே சங்கங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயம் இவங்க லாபி இப்போ மீடியா தொடர்பான லாபி நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா சார்? இதை இப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு மீடியா தொடர்பான லாபி இங்கே நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? மீடியா தொடர்பான இன்றைக்கி எல்லாரும் மீடியா பெருகி போச்சுல உங்களுக்கு. இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கிறது மீடியா தான், ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் தான் மீடியா தான். நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீடியா தான். அப்போ ஒரு அஜெண்டா பேசல இந்த படத்தை காலி பண்ணணும், 2வது ஷோவிலே படம் முக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒரு அஜெண்டா தானே இருக்குது. அஜெண்டானா என்ன? சூர்யா மேலேயும் ஜோதிகா மேலேயும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பகையை இந்த படத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க.